கடலூர் மாவட்டத்தில் குவாரிகளில் இருந்து மணல் ஏற்றி வரும் லாரி ஓட்டுநர்களிடமிருந்து ஆள் வைத்து காவல்துறை லஞ்சம் பெறுவதாக புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தின் காட்டுமன்னார்கோவில் வட்டத்திற்குட்பட்ட கொள்ளிடம் ஆற்றில் அரசூர் மற்றும் ஆலங்காத்தான் பகுதிகளில் கடந்த மே மாதம் முதல் தமிழக அரசால் மணல் குவாரி அமைக்கப்பட்டு JCB எந்திரம் மூலம் 30 அடி ஆழத்திற்கு மேலாக தோண்டி ஊற்று நீர் சொட்ட சொட்ட மணல் அள்ளி வருகின்றனர். இந்த மணல் குவாரிகளால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மணல் குவாரிகளிலிருந்து லாரி மற்றும் டிராக்டர் ஓட்டுநர்களிடம் காட்டுமன்னார்கோவில் காவல்துறையினர் தினக்கூலிக்கு ஆள் வைத்து மிரட்டி லஞ்சம் பெறுவதாக கிராம மக்கள் புகார் கூறியுள்ளனர். போலீஸ்காரங்கெல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு லாரிகளை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க மக்கள்லாம் செல்ல முடியல, நடக்க முடியல, ஒரே புழுதியா இருக்கு. இதை அரசாங்கம் கண்டுகொள்ளணும்னு கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் மற்றும் நாகை மாவட்டங்களை இணைக்கக்கூடிய முட்டம்பாலம் அருகே சோதனை சாவடி அமைத்து காரைக்கால் பகுதியிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தப்படும் மது பாட்டில்களை சோதனை என்ற பெயரில் கைப்பற்றும் காட்டுமன்னார்கோவில் காவல்துறையினர் பணம் வாங்கிக் கொண்டு வழக்கு இல்லாமல் விடுவிப்பதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரைக்கால்ல மது பாட்டில் உண்மையாக கடத்திட்டு வராங்க சார். கடத்திட்டு வந்தாலும் குடிச்சாலும் கேஸ் கிடையாது. அந்த மது பாட்டில்களை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பணத்தை பிடிக்கிட்டு துரத்தி விட்டுறாங்க. அவங்க மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது இல்ல. இங்க பாலத்துல ரொம்ப செக் போஸ்ட் போட்டதுல ரொம்ப ரொம்ப மட்டரகமான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. மேலும் மணல் குவாரிகள் இரவு 11 மணி வரை இயங்குவதாகவும் இந்த முறைகேடுகளை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.